இப்ப நோய் நொடிகள் சொல்றோம்ல, அப்ப நோய் நொடிகளும் நமக்கு ஒரு குணமா? கண்டிப்பா நோய் நொடிகளும் அந்த குணம்தான். நமக்கு இருக்க நோய் நொடிகள், பரம்பரையா வரக்கூடிய நோய்கள், நம்ம ஏற்படுத்தின நோய்கள் எல்லாம் குணம்தான். அது எப்படின்னா, இப்ப நோய் நொடியில இருந்து நம்ம விடுபட்டுறோம். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம், அந்த நோயில இருந்து விடுபட்டுறோம், அந்த தொந்தரவுல இருந்து விடுபடுறோம். அப்ப என்ன சொல்றாங்க? அவர் குணமாயிட்டாரா? அப்படிதானே கேக்குறாங்க. அந்த குணமாயிட்டாரா அப்படிங்கிறது குணம் மாறிட்டாரான்னு கேக்குறது போல குணமாயிட்டாரான்னு கேக்குறாங்க. அந்த குணம் மாறிட்டாரா? அவரை சக்கரைன்னு சொன்னாங்களா, அந்த சக்கரை குணத்துல இருந்து மாறிட்டாரா? மன அழுத்தம்னு சொன்னாலும் அந்த குணத்துல இருந்து மாறிட்டாரா? அப்படின்னு சொல்றதுதான். அதாவது வாதம்னு சொன்னாரு, அந்த குணத்துல இருந்து மாறிட்டாரா? அப்படிங்கிறது குணம் மாறிட்டாராங்கிறது குணமாயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நோய் நொடிகளும் ஒரு குணம் தான்.